வணக்கம். நான் உங்களோட பாரதி பேசுகிறேன். இன்றைக்கி வந்து 2வது ப்ரோமோ 13ஆம் தேதி அக்டோபர் மாதம் 25ஆம் தேதி 2வது ப்ரோமோ வந்து ரிலீஸ் ஆயிருக்கு. அதில் வந்து கனி அக்கா வந்து பார்வதியை வச்சு செஞ்சுருக்கிற ஒரு வீடியோ வந்து ரிலீஸ் ஆயிருக்குது. பார்வதி என்ன பண்ணியிருக்கிறாங்க, கிச்சனில் போயிட்டு வந்து உட்காந்துட்டு இருக்காங்க போல இருக்குது. உட்காந்துட்டு நான் இங்கே தான் உட்காருவேன், இங்கே வரக்கூடாதுன்னு சொல்லி வந்துலாம் இந்த பெரிய ரூல்ஸ் கிடையாது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அதுக்கு கனி வந்து என்ன பண்ணிட்டாங்கன்னா, ஏற்கனவே வந்து தெருவில் உட்காந்து இவங்க பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனையே பெரும் பிரச்சனையாகுது. நீ வந்து கிச்சனில் தான் ஒழுங்காக சோறு ஆக்கிறதுக்கு நான் தடுமாறிட்டு இருக்கிறேன், அந்த இடத்துல வந்து நீ மறுபடியும் பிரச்சனையை உருவாக்கி நீ கண்டென்ட் ஆக்க முயற்சி பண்ணுறியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்வதியை வந்து வச்சு செஞ்சுருக்கிறாங்க கனி. அதுதான் இன்றைக்கி வந்துருக்குது. கனி இப்பொழுது தான் தன்னுடைய கேமை வந்து ஆடி இருக்கிறாங்க. ஏன்னா நேற்று வந்து பார்த்திங்கன்னா எல்லாத்துக்கிட்டையும் வந்து ரிப்போர்ட் எடுத்தாரில் விஜய் சேதுபதி, அதிலே தெரிஞ்சு போயிருக்கும். எல்லாரும் திவாகர் பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா சொல்லிட்டு கிடந்தாங்க. அப்புறம் பார்வதியை நெகட்டிவான பார்வையில் பார்க்குறாங்க. திவாகரை பாசிட்டிவான இடத்துக்கு ஓகி கொஞ்சம் நகர்ந்தாப்பில். அது நியாயமாக தர்மமாலாம் நான் இங்கே பேச வரல, நேற்று நடந்த சம்பவத்தை பற்றி சொல்கிறேன். பார்வதி ஃபுல்லாக நெகட்டிவான விஷயத்தை நோக்கி வந்து நகர்த்திட்டாங்க. ஸோ பார்வதியை நம்பி இங்கே நெகட்டிவ் வைப்புக்கான கண்டென்ட் இருக்குது அப்படிங்கிறத பார்வதி புரிஞ்சதுனால, ஸோ இதை வச்சு நம்ம சர்வே பண்ணிடலாம் அப்படிங்கிறனால பார்வதியை அடுத்த கண்டென்ட்டுக்காக தேடி வந்துருக்கிறாங்க. கனி வந்து அதை கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ இவங்களை அப்படியே விட்டுட்டு நம்மள சும்மா உட்காந்துட்டு சோத்தாக்கிட்டு உட்காந்துருந்தோம்னா வேலைக்காகாது. விஜய் சேதுபதி ஆல்ரெடி ஒரு ஹிண்ட் கொடுத்துட்டாரு, நீங்கள் கிச்சனோடு உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது அது உங்களுடைய வேலை. நீங்களாக ஒரு டெசிஷன் எடுத்து நீங்களாக உங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணிக்கிறது அது உங்களுடைய பிரச்சனை. நீங்கள் வந்து இதை தாண்டி பல விஷயங்களை பற்றி யோசிங்கன்னு சொன்னோன்னே இன்றைக்கி தான் கனி வந்து என்ன சொல்கிறது, பயங்கரமான ஒரு விஷயத்தை வந்து பண்ணியிருக்காங்க. உங்கள் தலைமை, அதாவது இந்த லக்ஸுரி டாஸ்க்கு அந்த சூப்பர் டீலக்ஸ் இருக்கீங்கன்னா உங்களுக்கு ஒன்றும் பெருசாக கொம்பு முளைச்சில்ல, நீங்கள் ஒன்றும் தனிப்பட்ட ஒரு ஆட்கள் கிடையாது அப்படி இப்படின்னு சொல்லி வந்து கனி வந்து தன்னுடைய கோவத்தை இந்த ஒரு வாரமாக நம்ம பண்ண முடியாத சம்பவத்தை ரொம்ப அழுத்தமாக வந்து இங்கே சொல்லிட்டு போயிருக்கிறாங்க. நல்லா இருக்குது. இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய் டிவி ஆடியன்ஸுக்கிட்ட கனிக்கு ஒரு பயங்கரமான ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்குது, ஒரு செல்வாக்கு இருக்குது. அந்த செல்வாக்கு குக் வித் கோமாளியில் வந்து ரொம்ப அற்புதமாக வெளிப்பட்டுச்சு. அதுக்கு பிறகு வந்து அவங்க சேனல் ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த சேனலில் வந்து பொன்னியின் செல்வனை பற்றிலாம் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருந்தாங்க. அதுக்கப்புறம் சமையலும் நல்லா பண்ணியிருந்தாங்க, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. கனிக்கிட்ட ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, தனக்கு தெரிஞ்ச விஷயத்த ரொம்ப கான்ஃபிடண்ட்டாக சொல்கிறது, தெரியாத விஷயத்துலேருந்து கொஞ்சம் ஒதுங்கி இருக்கிறது அப்படிங்கிற ஒரு மனநிலை வந்து கனிக்கிட்ட உண்டு. ரொம்ப பொறுமையான ஒரு அழகான ஒரு எப்படி சொல்கிறது, குடும்ப பாங்கான ஒரு பெண்மணி அப்படிங்கிற அந்த அபிப்பிராயம் வந்து மக்கள் மத்தியில் இருக்குது. ஸோ அந்த அபிப்பிராயம் வந்து விஜய் டிவியோட ஆடியன்ஸ்கிட்டே இருக்கிறதுனால அது இன்னும் பெரிய இம்பாக்ட் உருவாக்கும். இந்த பிக் பாஸில் கொஞ்சம் வைப்பு கொடுத்தாங்கன்னு வச்சுங்களேன், இந்த பிக் பாஸ் பல்ஸில் நான் வந்து நல்லா பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிற வைப்பை வந்து விஜய் டிவி ஆடியன்ஸ்ட்டு கொடுத்தாலே போகும், கனியை வந்து அப்படியே தூக்கி நிறுத்திடுவாங்க. ஸோ பார்வதி பொறுத்த வரைக்கும் எங்கே போனாலும் பார்வதிக்கு அடி உண்டு, வேறு வழியே கிடையாது. ஏன்னா இம்மெச்சூர்டான மற்றவங்களை யூஸ் பண்ணி நம்ம கண்டென்ட்டாக மாற்றணும்னு நினைக்கிற யாராக இருந்தாலுமே வந்து வச்சு செய்வாங்க. ஆனால் பார்வதி இந்த வீட்டுக்கு அவசியம். எதுக்கான அவசியம்னா கண்டென்ட்டுக்காக அவசியம். ஏன்னா இங்கே இருக்கிற எல்லாமே கொஞ்சம் டம்மியாக பேசலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டு இருக்க நேரத்தில் சில பேர் தான் அந்த உள்ளுக்குள்ளே இருக்கிற அவங்களுடைய திறமைகளை, உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த கோவத்தை உண்மையாக வெளிக்கொண்டு வருவாங்க. அந்த ஏதோ ஒரு சீசனில் வந்து வனிதா வந்த மாதிரி, மாயா வந்த மாதிரி, இவங்க எல்லாம் இந்த ப்ரோக்ராமை அவங்க தான் எப்படி சொன்ன, நேற்று இந்த போன சீசனில் வந்து சாச்சனா வந்த மாதிரிலாம் அவங்க வந்து இந்த ப்ரோக்ராமை ட்ரைவ் பண்ணுவாங்க. இப்போது பாசிட்டிவாக ஒரு ஆள் வந்து ஃபியூல் பண்ண முடியாது. ரொம்ப நல்லவனாக இருக்காங்க, படம் இருக்குன்னு ஒரு சினிமாவில் என்ன பண்ணுவாங்க, ஹீரோ மட்டுமே வந்து படத்தை வந்து ரன் பண்ணிட முடியாது. வில்லன் பவர்ஃபுல்லாக இருந்தால் தான் அந்த வில்லனை எதிர்க்கிற போராட்டத்தில் வந்து ஹீரோ பவர்ஃபுல்லாக வந்து தெரிவான். அந்த மாதிரி இந்த மாதிரியான நெகட்டிவ் வைப்பில் இருக்கிறவங்க வந்து நிறைய கண்டென்ட் கொடுத்தா தான் அதையெல்லாம் ஓவர்டேக் பண்ணி நான் அப்படி ஜெயிச்சிருக்கேன் அப்படிங்கிற விஷயம் வந்து ஒரு பாசிட்டிவான இடத்தை நோக்கி வந்து நகர்த்தும். அதுதான் இந்த பிக் பாஸில் நடந்துகிட்ருக்குது. பார்வதி விஷயத்துலேயே அது நடக்குது. பார்வதி சர்வே ப்ரோக்ராமில் எந்த அளவுக்கு நெகட்டிவிட்டி கொடுத்தாங்களோ அதே மாதிரி இந்த ப்ரோக்ராமே நெகட்டிவான விஷயங்களை வந்து கொடுத்துட்ருக்குறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா, விஜய் சேதுபதி நேற்று நோட் பண்ணி ஒன்று சொல்லியிருந்தார் பார்வதிட்ட. எல்லாருமே உங்களை பற்றி நெகட்டிவாக சொல்கிறாங்கன்னா நீங்கள் ரொம்ப அப்படியே, அதாவது அது எல்லாத்தையும் நார்மலாக எடுத்துக்கிற மாதிரி வந்து ஒரு தோற்றத்தில் வந்து பார்வதி எடுத்துக்கிட்டது. எல்லாருக்குமே பார்வதியை பிடிக்கல அப்படிங்கிறது வந்து பார்வதி தெரிஞ்ச உடனே தான் அந்த பிள்ளை உட்காந்து அழுதுட்டு இருந்துச்சு. ஏன்னா நம்ம ஏற்கனவே இதுக்கு தான் பிக் பாஸ்க்கு நான் வரமாட்டேன், நம்மளை வந்து எல்லோரும் நெகட்டிவாக பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வரமாட்டேன்னு சொல்லி நினச்சிட்டு இருந்தேன். கடைசியில் உள்ளுக்குள்ள வந்து நம்மளுக்கு இதே பண்ணிட்டாங்கன்னு சொல்லி வந்து அந்த புள்ள வந்து புலம்பிட்டு இருந்துச்சு. அதுக்கு விஜய் சேதுபதி ஒரு ஐடியாவும் கொடுத்தாரு. நீங்கள் ரிசீவ் பண்ணுறீங்க, அதே மாதிரி வந்து உங்களுடைய ஒரிஜினல் கண்டென்ட் வெளிக்கொண்டு வாங்க. அடுத்தவங்ககிட்ட இருக்கிற விஷயத்த மட்டுமே எடுத்துகிட்டு கண்டென்ட்டாக பண்ணிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. யார் வந்து மீடியா வெளிச்சத்தில் இருக்காங்களோ அவங்ககிட்ட கொண்டு போயிட்டு வந்து நம்ம நின்றுக்கலாம் அப்படின்னு அதில் மட்டுமே சர்வே பண்ணிட முடியாது. அது எல்லா நேரமும் நடக்காது. எல்லாருமே போன வாட்டி வந்த ஜாக்லின் மாதிரிலாம் வந்து எல்லா நாளும் சர்வே பண்ண முடியாது. ஜாக்லினுக்கு பேச்சு திறமையே அதிகம். ஜாக்லின் பேசுகிறத கேட்க முடியும், பார்வதி பேசுகிறத கேட்க முடியல. ஏன்னா அந்தளவுக்கு அட்ராக்டிவாக அந்த பிள்ளைக்கு வந்து பேச வரல அப்படிங்கிறது உண்மை. நிறைய பேருக்கு இங்கே உள்ளூர் இருக்கிற 19 பேரில் ஒரு 15 பேருக்கு வந்து ஒழுங்காக பேச தெரில, எல்லாம் இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த வீட்டில் ஒரு ஜென்யூனிட்டின்னு சொல்லுவாங்களே பேசுறதுல, அது இல்லவே இல்லை. அப்படி தான் இருக்குது. கனிக்கிட்ட அந்த ஜென்யூனிட்டி இருக்கும், அவங்க பேசுறதுல வந்து ஒரு நியாயம் இருக்கிற மாதிரி ஒரு தோற்றம் இருக்கும். ஸோ அது இந்த வாட்டி வந்து நடக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். சர்வே ப்ரோக்ராமில் வந்து கனியோடைய தங்கச்சி தானே இந்த பிள்ளை, அவங்க பேர் என்னங்க, நல்லா விஜய் அவங்க பேர், இந்த படத்தில் 5வது படத்தில் ஹீரோயின் நடிச்சாங்களே,
விஜயா சம்திங் அவங்க பேருன்னு நினைக்கிறேன், விஜயலட்சுமி அவங்க வந்து சர்வே ப்ரோக்ராமில் வந்து பார்வதியும் அவங்களுக்கு தான் பெரிய கான்ட்ரவர்சிலாம் வரும். அதையெல்லாம் சர்வே பண்ணி அவங்க ஓரளவுக்கு வந்து அந்த சர்வே ப்ரோக்ராம் வந்து ஜெயிச்சாங்க. இந்த பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்வதிக்கு இங்கே அவங்களுடைய அக்கா மூலமாகவே மறுபடியும் ஒரு பதிலடி கிடைக்குது. ஒரே குடும்பத்தை சார்ந்த 2 பேர் வந்து இப்போ சண்டை போட்டிருக்காங்க பார்வதிட்ட. அந்த 2 குடும்பத்துக்கிட்டையுமே திட்டு வாங்கின ஒரு பெருமை வந்து பார்வதிக்கு வந்து சேரும். சரி, நடக்கிறத பார்ப்போம். உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது எழுதுங்களேன். இன்றைக்கி வந்து இது எப்படி அடுத்த வைப்பு கிரியேட் பண்ணோம், இதை தாண்டி என்ன மாதிரி விஷயங்கள் வந்து ஓடும் அப்படின்னு உங்களுக்கு தோணுதோ அதை நீங்கள் எழுதுங்க. அடுத்த ப்ரோமோவில் வந்து மறுபடியும் சந்திக்கலாம். நடுவில் லைவில் ஏதாவது உருப்படியாக பேசிகிட்டு இருந்தாங்கன்னா அதை பார்த்து நம்ம பேசலாம். லைவில் ஒன்றும் பெருசாகவே இப்போ நடக்க மாட்டேங்குதுங்க. இவனுக்கு எப்போ பார்த்தாலும் எனக்கு அந்த கிச்சனை பார்த்துட்டு இருக்கிற மாதிரியே ஃபீலிங்காக இருக்குது. ஒருத்தன் கூட வந்து அந்த கண்டென்ட்டுக்குள்ளே போன மாதிரி இல்லை. இவங்களுக்கு கொடுக்குற டாஸ்க் எல்லாம் திங்கிறது தூங்குறதாகவே இருக்குது. எனக்கு அதுவே கொஞ்சம் போரிங்காக இருக்கிற மாதிரி தோணுது. உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறது அதையே நீங்கள் கமெண்ட் எழுதுங்க. நம்ம டீட்டெயிலாக உட்காந்து பேசலாம். வேறு என்னங்க இருக்குது, இப்போதைக்கு இந்த ப்ரோமோக்கு இவ்வளோ தான். உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்கள். கனி அக்கா ஓரளவுக்கு வந்து நல்ல ஒரு பல்ஸில் வந்திருக்காங்க. இதே பல்ஸில் கொண்டு வந்து நிறுத்துனீங்கன்னா இன்னும் பெரிய இடம் வரும். அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமைக்கு பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு பேர் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த வாட்டி வந்து கனிக்கு தான் ஓரளவுக்கு பேர் கிடைச்சிருக்குன்னு ஒரே ஒரு ஆள் தான் சொன்னாங்க. அடுத்த வாட்டி 6-7 பேர் வந்து சொல்லணும். அந்த அளவுக்கு வந்து கனி பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னு நானும் எதிர்பார்க்குறேன். நன்றி.